வணக்கம் மக்களே. நவராத்திரியோட முதல் நாள் இன்னைக்கு. முதல் நாள் யாரை வழிபடுவோம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீ துர்கா தேவியை தான் வழிபடுவோம். 9 நாளும் இந்த நவராத்திரியில 9 ரூபமாக அம்பாளை பாவித்து வழிபடக்கூடிய இந்த ராத்திரி தான் என்னது அப்படின்னு சொன்னா நவராத்திரி. இது எதற்காக வந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் அதாவது ஒரு அரக்கன் மகிஷா அரசன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா ஒரு அரக்க குலத்தை சேர்ந்தவர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பிரம்மதேவரை வேண்டி தவம் இருக்கிறாரு. தவம் இருக்கும்போது என்ன வேண்டிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆண் தெய்வங்கள் ஆண்கள் யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது, பெண்ணால மட்டும்தான் எனக்கு அழிவு வரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறார். ஏன் அப்போ அப்படின்னா, அப்போ ஆண் தெய்வங்களோட வழிபாடு அதிகமா இருந்த காலகட்டம் அந்த அசுர காலகட்டத்துல. அப்படிங்கும்போது ஒரு பெண்ணாகப்பட்டவள் தெய்வீக குணம் பொருந்தியவள், சாந்த குணம் பொருந்தியவள் முக்கியமாக. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணாகப்பட்டவள் எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஆண் மகனையோ ஒரு அரக்கனையோ வெல்ல முடியாது. இன்னொன்று எப்பவும் போல ஒரு மன்னிக்கும் குணம் கொண்டவள்ங்கிறதுனால அவளுக்கு அந்த அளவுக்கு கோபம் இருக்காதுங்கிறதுனால அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா நேக்கா கேட்டு பிரம்மதேவர்கிட்ட வரம் வாங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த வரத்தையும் பிரம்மதேவர் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அவர் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த அரக்கன் தேவர்கள் எல்லாத்தையும் துன்புறுத்திட்டு இருக்கான். அப்போ அந்த தேவர்கள் எல்லாம் வழக்கம் போல ஈசன் கிட்ட போய் வழிபாடு வேண்டுறாங்க. அப்போ ஈசன் அம்பிகையிடம் சொல்லி முறையிடும் போது அம்பிகை தன்னுடைய 9 சக்திகளை, அதாவது முக்கியமா நான் இதை ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், சப்த கன்னிகள்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதுல பாத்துக்கங்க. அந்த மாதிரி அந்த 7 ஸ்வரூபமாக தன்னை பாவித்து அந்த 7 உருவங்களாக எங்க அப்படின்னு சொன்னா பூமியில பிறந்து அவதரித்து அந்த அரக்கனை துவம்சம் செய்வதற்காக சக்தியாகப்பட்டவள் அன்னை பராசக்தியாக உருவம் எடுக்கிறாள். இதுதான் இந்த கதையோட மூலதனமான ஒரு விஷயம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 7 சப்த கன்னியர்கள்ல முதல் யாரு அப்படின்னு சொன்னா வாராகியை சொல்லுவோம் நம்ம. இந்த வாராகி அம்மா யாரு அப்படின்னு சொன்னா படைத்தலைவி, அம்பாளுடைய படைத்தலைவி, சேனை தலைவி. அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல போருக்கு போகும்போது முதல் 3 நாள் துர்க்கையாக ஏன் அம்பாளை பாவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுல முதல்ல போறது வாராகி, அப்புறமா கௌமாரி, இவங்க எல்லாம் தான் போவாங்க. பிரம்மேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 ரூபமா தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக போவாங்க. அப்படி போயிட்டு வரும்போது திரும்ப அடுத்த 3ஆவது நாள் யாராக நம்ம பாவிப்போம் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமியாக பாவித்து அவருக்கு அம்பாளை நம்ம வழிபடுவோம். லாஸ்ட் 3 நாள் யாரா பாவித்து வழிபடுவோம் அப்படின்னு சொன்னா சரஸ்வதி தேவியாக பாவித்து வழிபடுவோம். இப்படி 9 நாட்களும் அந்த அன்னை பராசக்தி மகிஷாசுரன், அதாவது எருமை தலையோட பிறந்த அரக்கன் அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு மகிஷாசுரன் பெயர் வந்தது. அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக 9 நாளும் தேவியாகப்பட்டவள் எல்லா பொருட்களிலும், உலகத்துல உள்ள அத்தனை உயிருள்ள உயிரற்ற பொருட்கள்ல எல்லாத்துலயுமே கொலுவாக வீற்றிருக்கிறாள். அப்படிங்கிறதுனாலதான் இந்த நவராத்திரிக்கு கொலு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வந்துச்சு. ஏன் கொலு வைக்கிறாங்கிறது காரணமே இதான். எல்லாவித பொம்மைகள்ல இருந்து, மரங்கள்ல இருந்து, உயிர்கள்ல இருந்து, விலங்குகள்ல இருந்து, பறவைகள்ல இருந்து அத்தனை உயிர்களையும் அம்பாள் இந்த 9 நாட்கள் கொலுவி இருக்கிறாள். அது எப்ப அப்படின்னு சொன்னா புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையே அடுத்து நாள்ல இருந்து 9 நாட்கள் கொலுவிருந்து 9ஆவது நாள் என்ன அப்படின்னு சொன்னா சரஸ்வதி பூஜையாக கொண்டாடப்பட்டு அந்த 10ஆம் நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா விஜயதசமி. தசமினா என்னது அப்படின்னு சொன்னா அம்பிகையோட வெற்றி கொண்டாட்டமா கொண்டாடப்பட்டு இந்த பண்டிகையானது முடிவு பெறுகிறது. இந்த துர்காஷ்டமியோட தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அம்பாள் மகிஷாசுரனை வதம் பண்ணி அம்பிகை தன்னுடைய கரங்கள்ல உள்ள அந்த வாழ் எல்லா இதுக்கும் நாம ஏன் மறுநாள் நம்ம அந்த சரஸ்வதி பூஜையோட பொட்டு வைக்கிறோம்னா இந்த ரீசன்னால தான். அம்பிகை வதம் பண்ணி கோர ரூபமா இருக்க அம்பிகைக்கு சாந்தம் பண்ணி அம்பாளுக்கு வழிபாடுகளை நடத்தி பிரசாதம் நைவேத்தியம் கொடுத்து அம்பாளை சாந்தப்படுத்தி அந்த பூஜை பொருட்கள், அதாவது அவள் பயன்படுத்திய ஆயுதங்களான அந்த ஆயுதங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், கழுவி பொட்டு வச்சு சாமியை நல்லா வணங்கி வேண்டிக்கிறோம். இதுதான் இந்த ஆயுதங்களுக்கு பொட்டு வைக்கக்கூடிய முறையாகவும் இருந்திருக்கு. மொத்தத்துல இந்த நவராத்திரி அப்படிங்கிறது நம்ம வாழ்வியல் ரீதியிலையும் கலாச்சார ரீதியிலையும் ஒரு உண்மையான ஒரு தத்துவத்தை கொண்டு வந்திருக்குங்க. அம்பாளை 9 நாளும் நம்ம மனமுருகி வேண்டி பிரார்த்தனை பண்ணோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீயவைகள் அத்தனையும் பறந்து அம்பாள் நமக்கு உண்மையிலேயே கருணை வடிவமாக நல்ல ஒரு அருளை பெறுவாள் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை. நீங்களும் மறக்காம கொலு இருக்க வீடுகளுக்கு போய் கொலு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பக்கத்துல உள்ள கோயில்ல போய் அம்பாளை வேண்டி டெய்லி தரிசனம் பண்ணிக்கோங்க. நன்றி.